சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மருவத்தூர். மருவத்தூரில் கோயில் கொண்டு மகிமை பலவே ஆடிடுவாள். கொச்சரி கச்சரி கொங்கணி கொக்கணி கருத்தினிலே வருபவர்க்கு கணவன் மனைவியாக வந்தவர்கள் காலோட்டம் நான் வரலாம். இந்த அம்மா யார்? அக்கா அவங்களதான் கால் உனக்கும் அதே ஊர் தானா? இது யாரு? அது உங்க அத்தையா? அம்மா பராசக்தி. உட்காரலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் நீதி மறையட்டுமே. என்னப்பா வேணும்? கண்ணை மூடு, சிக்குன்னு பிடிச்சுக்கா. நல்லபடி கால் வந்துட்டு 3 மொழி பேசுகிறாயாம். என்ன மொழியெல்லாம் தெரியும்? தெலுங்கு தெரியுமா? தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்கிடுவிய. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தொழிலின் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துச்சு. அதுக்கு சில தீய செயல்கள்லாம் காரணம். அந்த இதில் நடந்த துயரத்துல நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து இப்போ கண்கலங்கி இருக்க. உடலில் ஒரு பகுதியில் அங்கத்தில் வேதனையும் மனக்குழப்பமும் இருக்கும். இருக்கா? இவைகளெல்லாம் மாற்றி தெளிவா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பார்த்தேன். என்ன பார்த்தேன்? என்னத்தடா பார்த்தேன்? அன்பே, புருஷன் மீது நினைவு இருக்கா? பொண்டாட்டி மீது நினைவு இருக்கா? குடும்பத்து மீது நினைவு இருக்கா? ஒரு கவனமும் இல்லாம ஏதோ பிடிச்சு வைத்த ஒரு பிண்டத்தை மாதிரி உட்கார்ந்துருக்கான் என் தம்பி. இவனை மாதிரி இவன் பெற்ற பிள்ளைக்கும் அந்த மனநிலைகள்ல ஒரு குழப்பம் இருக்கு. ஆழ் மனதில் பாதிப்பா அல்லது புற மனசுல பாதிப்பா அல்லது வேற எதுவும் கோளாறான இந்த மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு குடும்பத்தின் மீது பற்றில்லாமல் எதுவுமே மண்டையில ஏத்திக்கிடாம இருக்கானே, இது நோயா, மனக்குழப்பமா, அல்லது வேற எதுவும் ஏவலில் வந்திருக்கும் பிரச்சனையா என்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது மகளே. உண்மையா? எல்லாரும் ஒண்ணு போல கால் வந்துட்டுவாங்க. இன்னும் 2 முறைகள் என்னை பார்க்க வரும் பொழுது மன தெளிவும் குடும்ப விருத்தியும் தெளிவு பண்ணி நான் தந்துடுவேன். அதனால இப்போ பணத்தை கொடுத்து முதல்ல குணத்தை வாய்க்கிறேன். இந்தாப்பா, செல்வம் பெருகும், தொழில் பெருகும். இந்த குணமாக்கி தரேன். வாடா தம்பி. என்னடா வேணும்? தாய் மாமனோடு வந்த மகனே, என்ன வேணும்? அப்படியா? ஏம்படி சிரிக்க? கல்யாணம் முடிச்ச அப்புறம் கழிச்சு தட்டாலும் நினைக்கியோ? கால் விட்டுவான். இன்னும் 2.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு கல்யாண காரியம் கூடதுக்கு. அதனால அதுக்கு முன்னால நம்ம பண்ற முயற்சி பூரா தோல்விதான்.
தேவையில்லை. உறவினர்களை தவிர்த்து மற்றவர்களை உற்றாராய் மாற்றிவிட்டால் உலக வாழ்வு உயர்வாக நடக்கும். 2.25 மாதம்னா எவ்வளவு நாள் இருக்கு? மார்கழி தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இவன் கல்யாண தோந்தமான விஷயத்துல முயற்சி பண்ணுங்க, எல்லாம் வெற்றியாகும். கூட இருந்து நடத்தர. வேற என்னடா வேணும்? எல்லாமே வெற்றிகரமா நடக்கும். நல்லா இருக்கும். பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள் செல்வாக்கு உண்டு. கர்பதாமிக்கு இந்தாங்க, அந்த பணத்தை வச்சுக்காங்க, வியாபாரம் போகுது. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்பதாமிக்கு காரைக்குடி பூஜை ரொம்ப நன்றி. இது வச்சிடலாம். நன்றி. வாழ்க. சாப்பிட்டு போங்க. காரைக்குடி சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாங்கப்பா. இல்லைன்னா சொத்து கால் வந்துட்டாங்க. உன் எல்லைகளை போய் பார்த்தேன். ஓடும் ஓடை அருகே நான் ஒருத்தன் கருப்பசாமின்னு இருப்பேன். இருக்கா? தென் திசைக்கு சென்றால் ஐயனாரும் அணிவகுத்து இருப்பார். என் தங்கை காளியும் நாச்சியார் என்னும் ஒரு தேவதையும் அங்கே இருப்பாள். கால் இருப்பார். வாழ்வுக்கு துணை இருக்கும். என்ன குன்றக்குடி போயிருக்கீங்களாப்பா? எப்ப போனீங்க? இந்த வருஷம் போனோம்ல. ஏன் திடீர்னு உங்களை குன்றக்குடியை பத்தி நான் கேட்டுட்டேன்? நீங்க நிற்கும் பொழுது ஊடால ஒரு வேலு வந்து விழுந்துச்சு. 3.25 ஆண்டுகளாக இடம் சம்பந்தமாக உறவினர்களுக்கும் நமக்கும் பகை ஏற்பட்டன. இப்போதைக்கும் அந்த இடத்தினால நமக்கு பிரச்சனையும் செய்வனை கோளாறுகளும் நடந்து குடும்பத்தில் மனவேதனை இருக்கும். இவைகளையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா லட்சங்கள் கிடைச்சிரும். கவலைப்படாத. இடப்பிரச்சனையும் தீர்த்து தார, கடப்பிரச்சனையும் தீர்த்து தார. நல்லா இருப்பாங்க. சாப்பிட்டு போங்க. காரைக்குடி பக்கம் தேவகோட்டைய வரலாம். காரைக்குடி வரலாம். காரைக்குடி குன்றக்குடி வேலவனே வெட்டி உட்காருமா. தாத்தா கிட்ட வா. பக்கத்துல வர சொல்லுங்க சார். வாமா, அங்க வா. பக்கத்துல தாத்தா கிட்ட வா. வா. உன் பேர் என்னம்மா? உட்காருங்க. மன அமைதியோட உட்காருங்க. கண்டுபிடிப்போம். வயிற்றில் 7 மாதமாக இருக்கின்ற பொழுதே மரபணுக்கள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்திருக்கு. அதை பெரிதாக கருதாமல் பிறந்த பின்பு சரியாயிரும்னு அசால்ட்டாக நினைச்சு 1 வயது வரை பிள்ளையினுடைய அறிவின் அளவீடுகள் தெரியாமல் குழந்தைதான் என்று சாதாரணமாக நினைத்து
வளர வளர மதிமயக்கமும் மன வளர்ச்சியும் குன்றிய நிலையில் இருக்கிறாள். இதுதான் உண்மை. இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்கும், செய்வன கோளாறுகள் நடந்திருக்கும் என்று சொன்னால் அத மாதிரி போய் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த நிலைகளில் மாற்றமான வளர்ச்சி கிடைக்குமா என்று ஒரு கேள்வி. நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு. தெளிவு பண்ணி பிரத்தியாரோடு பேசுவதற்கும் தன் தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய நிலையை நான் உருவாக்கி தந்துருந்தப்பா. கால் நுட்டு வரலாம் கருணாசாமிக்கு. வரலாம். 3 முறை என்னைய பார்க்க கூட்டு வரணும். 3 முறையில ஒரு நாள் நான் கனியை கொடுக்கும் பொழுது தெளிவடைவாள். வெற்றி உண்டு. ஆமாப்பா, காப்பாத்தார பொறுமையா இருக்கு. அடுத்து குன்றக்குடி நல்லா வந்துருவான், தைரியமா இருக்கு. குன்றக்குடியா மதிய உணவு சாப்பிட்டு போங்கப்பா. ஓகே, எஸ். பாலத்து சோதியனும் கிரகம் படுத்தும் என்று விட்ட பாலத்து சோசியம்னா யாருப்பா? சோசியக்காரரை போய் பாத்தீங்களாப்பா? எங்க போய் பாத்திய? பக்கத்துல பாலம் இருந்துச்சா? கால் வரலாம், பக்கத்துல வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம். அதுல அருள் எடுத்து ஆடி வந்தவர்கள் உன் குடும்பத்துல உண்டு. இப்போ ஒரு பக்கத்துல பிரிவாகி பிரச்சனையாகி தெய்வ வணக்கங்களை செய்ய முடியாத குடும்பமாக குழம்பி போய் இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு என்னப்பா வேணுப்போ? இந்த விரலை மட்டும் பிடி, வேற ஒண்ணுமே பிடிக்காண்டா. கண்ணை முடிக்கா. மாமன்மாரெல்லாம் எங்க இருக்காங்க? இருக்காங்களா? அவங்களுடைய ஆறுதல்லாம் எப்படி இருக்கு? கால் வந்துவாங்க. பூரணமாய் மாதுடன் நாசினார் மகள் ஒருவள் மங்களமாய் வாழ்வாள் என்று உரை. சாதகத்துல 5ஆம் இடத்துல மாதுடன் ஆகிய புதன் வந்து அருமையாக இருக்கிறார். அதனால தாய் மாமன்னா சுபிட்சமா இருப்பான். பேச்சுக்கு இனிமையாக இருப்பார்கள். பெரும் பகையாக வாழ மாட்டார்கள். பெரும் பகையாக வாழ மாட்டார்கள். அவங்க வீட்டு உறவு சம்பந்தம் கலக்க உதவுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு விதியில கொஞ்சம் குறைபாடுகள் தான் இருக்கு. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பொண்ணுக்கு மிகவும் தேவை. அதனால சனி பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் குழப்பம் மிகுந்த மன உடையவளாக உன் பெண் இப்பொழுது மனவாடி இருப்பாள். ஓராண்டு காலங்களாகவே உறுதியான வார்த்தையை சொல்ல முடியாத மகளாக இருக்கிறாள். நீங்கள் போடுகிற பிளானுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்தை கொடுத்து காலங்களை தாழ்த்துகின்ற குணம் இப்பொழுது அவள் உள்ளத்தில் இருக்கும். அந்த உள்மனதில் இருக்கின்ற கிரக நிலைகளை சாந்தப்படுத்தி அவள் மன உணர்வை திசை திருப்பி மங்களகரமான காரியத்தை உங்கள் விருப்பத்துப்படி நடத்த வைத்தால் போதுமா? கால் நோட்டுவாங்க.
எங்கெங்கு பார்க்கினும் சக்தியடா, ஏழு கடல் வண்ணமடா. வாங்கப்பா. கல்யாணம் முடித்த 3 ஆண்டுகளுக்குள் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பெற்று கர்ப்பசாமி என்று பெயரும் வைத்து அவளுடைய கணவன் வெளிநாடு சென்று திரைகடலோடி திரவியம் தேட வேண்டும் என்று ஒரு தொழில் நடத்தி பல கோடிகளை பெற்று உயர்ந்து வாழ்வார்கள். வெற்றி உண்டு. எழுதி வைத்துக் கொள் மகனே. சத்திய வாக்கு. என்ன வாக்கு? சத்திய வாக்கு. வந்து சேரும். கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டி இருக்காடா? என்னைக்கு நடக்கும்? யார்கிட்ட கேட்டு சொன்ன நீ செய்வோம்னு? சீக்கிரமா செய்யுங்க. எல்லா பழமும் கிடைச்சாச்சு, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி வாமா பெண்ணடியானே. வா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதொன்று. இவ்வளவு பாட்டுக்கு சரியா வச்சிருக்கோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொத்துக்கள் சம்பந்தமாக உற்றார் உறவினர்கள் எல்லாம் நிலையில்லாத ஜீவனாக மாறிவிட்டார்கள். ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கேன். அதை உனக்கு நடத்தி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வா. நான் பாடுற பாட்டுக்கும் நீ கேட்கிற கேள்விக்குள்ளேயும் அர்த்தம் இருக்கு. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். பிள்ளைகளுடைய மனநிலைகளெல்லாம் பற்றற்ற நிலையில், ஒற்றுமையற்ற நிலையில், மன கோளாறுடன் இருக்கிறார்கள். அவருடைய உள்மனதையெல்லாம் திருத்தி ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதும்லா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். உன் எண்ணம் போல் வாழ்வெல்லாம் உயர்ந்து மலர்ச்சி அடைவாய் மகளே. சிவாய நம என்று சிந்தித்திருப்பாயாக. இந்த கனியை கொண்டு போய் புண்ணியம் கிடைக்கும். கால் வந்துட்டாங்கப்பா. ஏ தம்பி, யாரு சொல்ல விஷயம்? திடீர்னு வந்துட்டா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? யாருக்கு? கால் வந்துட்டு வா. கிரியாட்டின் பவர் உனக்கு இல்லையே. கிட்னில ஒரு சின்ன வளர்ச்சியில ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதானே? அந்த டயாலிசிஸ் உனக்கு தேவைதான். அதுல நீ பாதிக்க மாட்டாய். 2 முறையில் நீ நலமடைந்து விடுவாய். கால் வந்துட்டு வரலாம். இந்தா மகனே, உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தர. நல்லா. கர்மசாமிக்கு திருவாரூர், திருவாரூர் மன்னார்குடி, தேவகோட்டை. அடுத்த உத்தரவுல கூப்பிடுறேன். மன்னார்குடியா? திருவாரூர். கால் வந்துட்டு வரலாம். கமலா தேட்டர்லாம் இப்ப இருக்கா? இல்ல. தைலம்மை தேட்டர் இருக்கா? திருவாரூர். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? அப்போ முத்துப்பேட்டை. உங்களை செக் பண்ணதுக்கு தான் அதை கேட்டேன். இன்னொரு காலம்
குஷ்புக்கு ஒரு சிலை செஞ்சிருந்தாங்களே, தெரியுமா உங்களுக்கு அது? ஆமா, என்னம்மா வேணும்? பக்கத்துல வா. என்ன கருப்பசாமி? கண்ணை மூடு பார்க்கட்டும். வீட்டு அருகில் நாகம் சம்பந்தமான கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. மாவட்டம் வாய் திறந்து சொல்லம்மா. உன் பிள்ளைய பேச வைக்கணும். உள்ளிருக்க நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், டெஸ்ட்ல இருக்கு. போக போக வளர்ச்சி கூடி பேசுவானா அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனசுல. இதுக்கிடையில உன் மாங்கல்யத்தை பூட்டிய மணவாளனுடைய மனசு உன் பக்கத்துல இணைப்பா இல்லை, பிணைப்பா இருக்கு. அந்த பிணக்கையும் மாற்றணும். அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரிவுத்தன்மையை மாற்றி ஒற்றுமையா வாழவும் வைக்கணும். கால் வந்துடுவான். சபாஸ். எங்க போறீங்க இப்போ? இந்தா மோன குடும்பத்தை பேணித்தாரேன். பின்பு பிள்ளை 2 பேரும் வரும்பொழுது பிள்ளைய பேச வச்சு தாரேன். நல்லா வாமா, கிடைச்சிரும். ஆத்தா முதல் சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வா போ. கருப்பசாமிக்கு அண்ணன் வாங்கண்ணே. சங்கிலியை போட்டு எவ்வளவு அவரை கட்டி இருக்க? சேட்டை பத்தியா பேருக்கு? கோர்ட்டுக்கு எதுவும் முறையெல்லாம் இடையில இதுக்கு முன்னால? என்னது இது? கண்ண முடிக்காது. கோர்ட்டுக்கு போறீங்களான்னு கேட்டனா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வேண்டாமா? கால் ஒன்று இதாடா குட்டிக்கிறா. 96 நாட்கள் கழித்து உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான். 96 நாள் கழிச்சு உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான். அறந்தாங்கியில இருந்து ஒரு பையன் இங்க வந்திருந்தான் பயிர். நான் அவனை சொன்னேன், காசு பண விஷயத்துல உன் பொண்டாட்டி சரியில்லைடா என்ன. அடுத்து வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட கேட்காம போயிடாடா, இப்ப டைம் சரியில்லைன்னு. அவனுக்கு கோபம். ஏன் பொண்டாட்டிய போய் குறை சொல்லிட்டாரு. அவதான் இருக்க பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னைய சொத்தெல்லாம் சேர்த்து வந்திருக்கா, இவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன பரவாயில்லடா தம்பி, நல்ல சொல்லிக்காடா. அந்த 2 வாரம் கழிச்சு 2ஆம் தரம் வந்தான். வாப்பா என்னப்பா அப்படின்னேன். ஒன்றும் இல்லைன்னா கேண்டா வர. என்ன விஷயமா வந்த? பீரோல திறந்து பார்த்தியா? ஆமா பார்த்தேன். என்ன இருக்கு? என்னடா இருக்கு? உன் முன்னாடி உன் மடத்தை இன்னொருத்தனுக்கு கொடுத்து நோட் எழுதி வாங்கி வச்சிருக்காளா? ஆமா சாமி. நீ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சியா? இல்ல. கொடுத்த பணம் வராட்டே என்னடா செய்வேன். மன்னிச்சுக்காங்க. 2ஆம் தரம் மீறி அங்க போயிட்டு அங்க ஒரு கேஸ்ல மாட்டி ஐயா இப்ப உள்ள இருந்து பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மனிதனுக்கு நேர காலங்கள் வருகின்ற பொழுது, தெளிவான நேரம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது உள்ள ஒரு மைனஸ் இருக்குமா இருக்காதா? உன் மகனை நான் 96 நாள் கழிச்சு போக சொல்லுவேன். 96 நாள் கழிச்சு கண்டிப்பா போவான், சந்தோஷம் அடைவான், வெற்றி அடைவான். அவனை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கு முன்னால உறவினர்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உன் மகனோ நீயோ பேசிடக்கூடாது.
அப்படி பேசுனா அதுல ஒரு சின்ன தகராறு வரும், நீதிமன்றத்தை வாசல் வர போகும். என் மேல பாரத்தை போட்டு வாயை அடக்கி இருந்துகிட்டோன்னா எல்லாமே ஜெயிச்சாச்சு. கொண்டாங்க போய் கால் விட்டு வாங்கிப்போம். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்துல. நீங்க எல்லாம் வாழக்கூடிய உயர்வு தாண்டா எங்களுக்கெல்லாம் புண்ணியம். உண்மையா இல்லையா? கர்மசாமிக்கு சீரும் சிறப்புமா சென்று சில கோடிகளை பெற்று ஆனந்தமாக இருப்பான். தீர்ந்துரும் கடன். இந்தா கடன்லாம் தீர்ந்தாச்சு, சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுப்போம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு, நான் இருக்கேன். சரியா? கர்மசாமிக்கு கேரள தேசம், மலையாளம். அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே. எந்த ஒரு பாலக்காடு யாருப்பா? வா. அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கதைகளிலும் பழக்கம் இல்லையே. காலண்டா காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா பாலக்காட்டு பக்கத்திலே. உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில ஒரு தேவியின் சேத்திரம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி போன ஒரு சிறிய காவும் ஒரு நதியும் உண்டு. அதுல சில கன்னிமார்கள், தேவதைகள், வன தேவதைகளும் உண்டு. ஓகே, கால் விட்டுவா. இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன்பட்டு மனவேதனையும் துயரமும் இப்ப நடக்கும். உழைப்புக்கு செல்லக்கூடிய நேரத்துல மனதெல்லாம் குழம்பி உடம்புல சில சோர்வுகள் ஏற்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத மனவேதனையும், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து குடிக்கிற குடியும் கூட காரணமா தான் இருக்கும். என்னடா ஆப்பா கொட்டுற கால் வந்துட்டு வா. வரலாம். அவன் ஒரு கேள்வி கேட்கானே, அது என்னது? உங்க அம்மா எங்கடா இருக்கா? உங்க அம்மாவை பற்றி என்ன பிரச்சனை? சரி, இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா வேணும்? இந்த உன் கடன் தீரும், உன் பிள்ளை படிச்சு வேலைக்கு செல்வான், அது ஹெல்ப்புக்கு தான் போவான். நல்லா பையன் சாமி ஆடுவானோ? சாமி ஆடுவானா? வாட்? அடிச்சிருவோம். இன்னைக்கு இன்னையிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கா. நீங்க கேரளா கவர்மெண்ட் தானே, தைரியமா லாட்டரி நேடுறா, உனக்கு பரிசு இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு தன் பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி. யார் இவர்கள்? மனைவி. இது யார்? மகள், அண்ணன். ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காட்டே நீ ஓடி போய் சொல்லிவிடு. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. எத்தனை பிள்ளைகள்? 2 பொம்பளை பிள்ளை. எத்தனை வயசாச்சு? உன் பேர் என்ன?
சொந்த ஊர் எந்த ஊரு? இந்த திருமலாபுரம்னா கடையன் திருமலாபுரமா? சேந்தமருத்து திருமலாபுரம். காளியம்மா வாரா, சொல்லமாடா வாரானே, அதான் கேட்டேன். தம்பி ஒரு பிள்ளை நான் சொன்ன பாட்டுக்கு தகுந்தார் போல் நடக்குமடா. என்ன பாட்டு பண்ணேன்? கேட்காது, ஒருத்தரை லவ் பண்ணும், அதான் அந்த பாட்டை பாடினேன். ஊரெங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே. இப்பவுமே அந்த பழக்கம் உள்ளத்துல தோன்றிடுது. என்ன, இன்னும் 1.5 வருஷம் இந்த பழக்கம் இருக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி முடிவெடுப்போம். அந்த மனநிலைகளை மாத்தி செம்மையாக்கித்தாரு. இப்போ பட்டிருக்க கடனும் தீரணும், உன் தொழிலும் நல்லா இருக்கும். வேற என்ன வேணும்? அந்த வீட்டை நீ வாங்கிக்க, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா, நல்லாரு, ஜெயிச்சுக்கா, லாட்டரி திரேடு பரிசு கிடைக்கும். போ, இந்த பணம் வந்திருக்கேன், கிடைச்சிருப்போம். கர்மசாமி, என் கணவரை பற்றி என் மனதுல ஒரு குழப்பம். கால் வந்துட்டு வா. அத்தான் எங்க இருக்காக? மருதையில். நீ இருக்கிறது என்ன? வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணும்? பக்கத்துல வா, கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வா. வரலாம். பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பிளட் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் சொன்னாங்க? ஆபரேஷன் தேவையில்லை, ஆயுர்வேதிக் மசாஜஸ்ல குணமாயிரும். குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். வீணான கிரகங்களால தான் அந்த பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கா. செய்வன கோளாறுகள் ஒன்றும் கிடையாது. என்ன, ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றினா போதும்ல, இனி கஷ்டம் வராது. இப்போதைக்கு வேண்டாம், வைகாசி வரை பொறுமையா இருந்து கட்டிக்கா, சந்தோஷமா இருக்கும். எர்ணாகுளம் செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார் சித்திர பூங்குயிலே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய் சிரித்திடுவாய். ராஜா என்பார், நந்தினி என்பார், அடியும் இல்லை வாழ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உழைத்த முதல்லாம் வீட்டுல தங்காம கடன்பட்ட நிலையும் பண கஷ்டமான சூழ்நிலைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இருந்து ஒரு மாற்றமும் செல்வ சிறப்பும் உருவாக்கி நிறைந்த பணிகளை தந்தால் போதுமா? வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. வரலாம். நிலவுக்கு வானம் உண்டு. பக்கத்துல வரலாம். என்னம்மா கேரளா சிலக்கா? கொண்டா மினரல் வாட்டராமா? இந்தா, உனக்கு பணம் பெருகும், நோய்கள் விலகும். ஒரு புள்ள படிச்சு பிசினஸ்ல என் பாப்பா, இன்னொரு புள்ள பியூட்டிஷியன் சம்பந்தமாக படிச்சு சினிமாட்டிக்கல்ல இருப்பா. நோயற்ற வாழ்வோட வாழப்ப இது நோயே இல்லை, சந்தோஷமா இல்லை. இந்த காசு பணத்தோட கண்ணியமா வாழ். கல்யாண சோதமா கேட்டு வந்தது யாருப்பா?
திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு கல்யாணம்? மகளுக்கு. கேரளாவில் எവിടെ? இடிக்கிட்டு. ஓ சரி, காணொலி இடிக்காமல எங்க இடிக்கி? நல்ல காலில் விடலை, ஏத்துக்கிட முடியாது. இன்னும் நல்ல காலில் விடல, உன் மனது கடவுள்கிட்ட போகலையா? ஆங்காரத்தோட ஒரு எஸ்டேட் வாசல்ல இருக்கானடா சொல்ல மாட சாமி. இருக்கானா உங்க ஏரியால? பக்கத்துல பளிச்சுன்னு விழிச்சுக்கிட்டு பேச்சியாத்தா இருக்காளடா. இருக்காளா? கால் விட்டுவான். சந்தோஷமான கல்யாணத்தை முடித்து வைப்பதற்கு முன்னால் சந்தேகமான மனநிலை உன் மனதில். சந்தேகமான மனநிலை. இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் கொடுப்பாரா என்பது ஒரு கேள்வி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம் பிள்ளைகளுடைய மனம் குழம்பாமல் தெளிவாக நடக்குமா அல்லது அதுல எதுவும் பிரச்சனை வந்துருமா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். மூன்றாவதாக, வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறையும் கோளாறும் தோன்றுகிறதே, அதுல எதுவும் பிரச்சனை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பது மூன்றாவது கேள்வி. நான்காவதாக, இதுவரை உழைத்த முதல்லாம் குழப்பத்துக்குரியதான் இருக்கு. நிறைந்த உழைப்பையும் செல்வத்தையும் கருப்பசாமி கொடுக்கணும் என்பது நான்காவது கேள்வி. கால் சொன்னோம். பத்திரம் இருக்கு, எங்க இருக்குது? வீட்டு பத்திரமெல்லாம் எங்கப்பா வச்சிருக்க? வேற இன்னொரு இடத்துக்கு தகுந்தமா டாக்குமெண்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா? அது எங்க இருக்கு? சரி, ஆனா அந்த அந்த பத்திரத்துல ஒரு வில்லங்க இருக்க மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு. கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? வெற்றிகரமா நடக்கும். தை மாதத்திலே முடிஞ்சிடும். புண்ணியமாயிரு, உன் கூட நான் இருப்பேன். நல்லா இருக்கா? சாப்பிட்டு போ. கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? உடல்நிலை அடிக்கடி சரியில்லைன்னு கேட்டது யாருப்பா? கேரளா வந்து அம்மா. யாரெல்லாம் வந்து யாருக்கு உடல்நிலை சரியில்லாம கேட்டது யாரு? வா, என்ன செய்து? அங்க கால அனுப்புவாங்க. நீங்க இடையாது. அதான் நானே என்னோட எப்படி சேர்ப்பேன். கால் அனுப்புவாங்க. தண்ணி தகுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அது மினரல் வாட்டர் தான். கிறிஸ்தவ சர்ச் எந்த பக்கம் இருக்கு? அங்க நீ போயிருக்கியா? என்னது போ, பள்ளியில போயிட்டு எல்லாம் கடவுள் தானே நினைச்சு தொழுதுக்கு போவியா? போய்கிட்டே இருக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. தெய்வ சக்தி. தொண்டையில அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது. சாதாரண மருத்துவத்திலேயே குணமாயிடும். வேற என்ன வேண்டும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது இயல்பானது, சரியாயிடும். அந்த பையன் நல்லா படிச்சு பாஸ் ஆயிடுவான். ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் வெற்றியா நடக்கும். பண்ண முடி. இந்தா 3 வருஷத்துல ஒரு இடம் ஒண்ணு கிடைக்கும். அது உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு அமையும். உன்னுடைய பிளட்ல எதுவும் குறை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு உனக்கு தோன்றும். அது உனக்கு தேவையில்லை. அப்படி எந்த குறையும் இல்லை. வீணான கற்பனை அவசியமற்றதடா தம்பி. இப்ப எடுக்கக்கூடாது மகளே. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி எடு. ஆனந்தமா ஓடும். என் படத்தை வச்சுக்கா.
புண்ணியமா ஓடும். போ. கர்மசாமிக்கு திருச்சூர். என்ன கேரளம் திருச்சூர். சரி, அது அண்ணன் தமிழ்நாட்டு திருப்பூர். கால்வன் பாடம். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. என்னடா வேணும் தம்பி? உன் பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அது என் பொறுப்பு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு உனக்கு எதை எடுத்தாலும் பண நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. மகாலட்சுமி கடாட்சத்தை தாரேன். வேற என்னடா வேணும்? இதையெல்லாம் தீர்ந்து போயிடும். இந்தா கண்ண முடிக்கா. இந்தா புதிய ரத்தம் நினைந்து ஓடும். ஸ்கின் ப்ராப்ளம் தீரும். போ. கர்மசாமிக்கு தலைவன் கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்க. கொட்டாம்பெட்டி ரோட்டிலே. கேரளாவா? எவட? கூனலூர். டேய் தம்பி, கேஸ் எது இருக்கா? ஆமா, இன்னொரு தடவை வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். காளியம்மான்னு ஒரு அம்மன் தெய்வம் வருது. எங்க இருக்கிறாங்க? காளி தேவி சேத்திரம் இருக்கா? என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ சொன்னா வருத்தப்படுவீங்களா? நீதிமன்ற வரை போக வேண்டிய விதி இருக்கிறது. அது டைவெழுத்துல போய் நிக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடும் பேச்சுவார்த்தையும் அங்க நடக்கு. உன் பொண்ணுக்கு அங்க வாழறதுக்கு முழுமையாக மனது இல்லை. அங்க இருக்கிற பிரச்சனையும் அப்படித்தான். சரி கட்டி வாழ வைக்கலாம் என்று நீங்க நினைத்தால் விதி அப்படி இல்லை. இருதார யோகத்துடன் வாழக்கூடிய அம்சத்தில் பிறந்தது உன் பிள்ளை. ஆகையினால் 6 மாத காலம் பொறுமையாக இருந்தால் நேர காலங்கள் மாறும். வாழ்க்கையில் ஒரு தெளிவான விடை கிடைக்கும். கால் ஒன்று வரலாம். உண்மையை தானடா சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. வணக்கம் தம்பி. சொல்லிடும். வணக்கம் தம்பி. அது வேற இது வேற. நீங்க கொடுத்த நீ போற அப்படின்னு 6-3-18 180 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆத்திரம்பட்டால் குடும்பத்துக்கும் வராமல், கணவன் வீட்டிலையும் இல்லாமல் மகள் வேறு இடம் செல்ல வேண்டிய விதி ஏற்படும். அப்படி வராமல் இருப்பதற்கு 180 நாட்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். பக்கத்தில் வர வேண்டும். சுவாமியே, இந்த மகளே மனக்குழப்பில்லாமல் நம்மை 2ஆம் குழந்தை என்ன கருப்புசாமி? ஆமா, ஓஹோ ஓஹோ, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். சந்தார பாக்கியம். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க, உருவாக்கி தரேன். நம்ம இப்ப காது கேட்காது. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மாவுடைய ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? ஆரோக்கியம், தாயுடைய மனம். வாடா தூயவனே. என்ன பேரு? தூயவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. பூஜையோட நின்று போச்சு, படமே வெளியே வரல. என்னடா வேணும் உனக்கு?
கால் விட்டு வா. உங்க அம்மாவுடைய பாஸ்போர்ட் எல்லாம் எங்கடா இருக்கு? ஏன் இப்படி கேட்டோம்னு சொன்னா அவங்கள பத்தி ரிப்போர்ட் நல்லா இல்லை, குழப்பமான ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த எழுத்தெல்லாம் மாற்றி வெளியில வர்றதுக்கு இன்னொரு 60 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வேடா தம்பி போ. எம்பசில இருந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுவாங்க. அப்பொழுது நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துடுறேன். ஓகே, இந்த அப்படி நல்லா இருக்கு. ஜோலி யாருக்கு? உனக்கு வேணும். இப்போ நல்ல வண்டியை சுத்துறது ஒரு ஜோதி தானேடா. பொறுமையா இரு, வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பாருடா தம்பி. வாப்பா பூனலூர், பூனலூர், பூனலூர். அடுத்த பைசில் ஸ்ரீவைகுண்டம். எதுக்குல இது யாரு? சாப்பிட்டோம். என்னடா வேணும் ஐயா? சிக்காடு. சந்தோஷமா? வீடு, குடும்பம். குடும்பம் எங்க இருக்கு இப்போ? என்ன தொழில் பார்க்கிறேன்? சொந்த ஊர் தமிழ் நல்லா பேசுத. கால் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும். இதுவரை உன் குடும்பத்தை நம்பி இருந்த, ஆனா அவங்களுடைய மனது இப்போதைக்கு வந்து பக்குவப்படாமல் அமைதியற்ற நிலையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் உனக்கும் எந்த பிரிவும் இல்லாம பேணி காத்து வெற்றியாக்கி தரேன். வீடு சம்பந்தமாக ஒரு கேள்வி உன் உள்மனதிலே இருக்கிறது. 1 வருஷமா இருக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை, ஓராண்டு காலமா இருக்கு. வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு உனக்கு வீடு சம்பந்தமான அமைப்பு கரெக்டா நடக்கும். அதுல ஒரு சில பத்திரங்கள், டாக்குமெண்ட் எல்லாம் கோர்ட்டுக்கு போய் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதெல்லாம் உனக்கு வெற்றியாக்கி தந்துடுவேன். இப்போ உன்னுடைய பணங்கள் 7 பேர்ல 4 பேர்கள் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பணம் தர மாட்டான். உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான், டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டுறாதடா, போலீஸ் கேஸ் வந்துடும். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். கால் வந்துடுவான். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வேற என்னடா வேணும் தம்பி? கூட்டு தொழில் பண்ணலாம். கண்டிப்பா கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். மாட்டிக்கிட்டேன்னா நான் காப்பாற்ற முடியாடா. தனியவே பாரு, கருப்பசாமியை கூட்டணியா வச்சுக்கோ. அப்போ அண்ணன் வைகுண்டம் வாங்க. ஸ்ரீ வைகுண்டம், அண்ணன் வைகுண்டம் சொல்லக்கூடாது. ஆற்றங்கரையிலே வீட்டிருப்பான் மாடன் ஒரு தெய்வமடா. எந்த ஊரு? ஆற்றங்கரையில சுளமரசாமி இருக்காரா? அருகினிலே இருக்கின்ற சுடுகாடு ஒண்ணு உண்டு சொல்லுமடா. சுடுகாடு இருக்கா? என்ன வேண்டும் உங்களுக்கு? கால் ஒன்று சொல்லலாம். உங்க பேர் இருக்கா? நிலை மாறும் உலகில் நினைக்கும் என்ற கனவில் வர்றான். உன் பிள்ளையினுடைய மனது பிரத்தியாருடைய நட்பால பாதிக்கப்பட்டு குடும்ப கௌரவத்தை இழந்து நிறைய பணங்களை இழந்து வீட்டுக்குள்ளே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மனப்போராட்டமா, மை மந்திரத்தால மதிமயங்கி இருக்கா அப்படிங்கிற குழப்பம் கூடத்துல இருக்கு. நடந்தது உண்மை, உண்மை உள்ள இருக்கிறது பொய்மை. அந்த மைய கரைச்சி உன் பிள்ளைய வெளியாக்கிட்டா போதுமா? கால் வந்துட்டுவான். வரலாம், பக்கத்துல வா. வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பார்க்கணும். பிள்ளைய செம்மையாக்கி வாழ வச்சு தருவேன், உருவாக்கி தரேன். வெற்றி உண்டு. ஒருத்தன் பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான், பெரிய சொல்லாத. ஓ போ போ.